இந்த காணொளி வாயிலாக தமிழ் இலக்கண நூல்களை பற்றி நாம் பார்க்க போறோம். தமிழ்ல தோன்றிய முதல் இலக்கண நூல் எதுவென்றால் அகத்தியம். அகத்தியம் என்ற நூலை எழுதியவர் யார் என்றால் அகத்தியர். முச்சங்கத்திற்குரிய முதல் நூலாக கருதப்படக்கூடிய நூல் எதுவென்றால் அகத்தியம். அப்படி எந்த நூல் சொல்லுது அப்படின்னாக்க பன்னிரு படலம் என்ற நூல் சொல்கிறது. முத்தமிழ் இலக்கண நூல் அகத்தியம், இயற்றமிழ் இலக்கண நூல் தொல்காப்பியம், இசைத்தமிழ் இலக்கண நூல் முதுநாரை, நாடகத்தமிழ் இலக்கண நூல் பஞ்சமரபு இந்திரகாளியம். அகத்தியரை தமிழ் முனி, திருமுனி என்றெல்லாம் அழைப்பார்கள். அகத்தியத்தில் எத்தனை பிரிவுகள் காணப்படுகிறது என்றால் மொத்தம் 12 பிரிவுகள் காணப்படுகின்றது. அவை என்னவென்றால் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, சந்தம், வழக்கியல், அரசியல், அமைச்சியல், பார்ப்பனவியல், ஜோதிடவியல், கந்தர்வம், கூத்து ஆகிய 12 பகுதிகள் காணப்படுகிறது. ஆனால் அகத்தியம் என்பது நமக்கு கிடைக்கவில்லை. ஆகையால் தமிழில் தோன்றிய முதல் இலக்கண நூல் என்பது அகத்தியம். ஆனால் நமக்கு கிடைக்கப்பட்ட இலக்கண நூல் எதுவென்றால் தொல்காப்பியம். அகத்தியம் என்ற ஒரு இலக்கண நூல் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அகத்தியத்திலிருந்து பல்வேறு உரையாசிரியர்கள் மேற்கோளாக காட்டியுள்ளனர். அவற்றையெல்லாம் தொகுத்து பவானந்தம் பிள்ளை என்பவர் ஒரு நூலாக வடித்துள்ளார். அந்த நூலின் பெயர் என்னவென்றால் பேர் அகத்திய திரட்டு. மொத்தம் 103 நூற்பாக்களை அவர் சிறப்பாக வடிவமைத்துள்ளார். அகத்தியம் என்ற ஒரு இலக்கண நூல் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அகத்தியத்திலிருந்து பல்வேறு உரையாசிரியர்கள் மேற்கோளாக காட்டியுள்ளனர். அவற்றையெல்லாம் தொகுத்து பவானந்தம் பிள்ளை என்பவர் ஒரு நூலாக வடித்துள்ளார். அந்த நூலின் பெயர் என்னவென்றால் பேர் அகத்திய திரட்டு. மொத்தம் 103 நூற்பாக்களை அவர் சிறப்பாக வடிவமைத்துள்ளார். ஆனந்த குற்றம் கூறினார் என்று அகத்தியரை குறிப்பிடும் நூல் யாப்பருங்கலக்காரிகை. நாடகத்தமிழ் நூலாகிய பரதம், அகத்தியம் முதலாக உள்ள தொன்னூல்கள் இறந்தன என்று குறிப்பிடுவர் யார் என்றால் அடியார் நல்லார். அகத்தியரை பற்றி பல்வேறு புலவர்கள் பல நூல்கள் வாயிலாக சிறப்பாக கூறியுள்ளார்கள். அதன் அடிப்படையில் அமர முனிவன் அகத்தியன் என்று குறிப்பிடும் நூல் மணிமேகலை, அகத்தியன் புவனிக்கு இயம்பிய தண்டமில் என்று குறிப்பிடும் நூல் வீரசோழியம், மாதவ முனிவன் வளங்கொண்டு என்று குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம், தொன்முது கடவுள் என்று குறிப்பிடும் நூல் மதுரை காஞ்சி, அமர முனிவன் அகத்தியன் என்று குறிப்பிடும் நூல் மணிமேகலை, மாமுனி என்று குறிப்பிடும் நூல் கந்தபுராணம், இணைநிகர் பொதிய வரை முனிவின் என்று குறிப்பிடும் நூல் திருப்புகழ் அருணகிரிநாதர் குறிப்பிடுகிறார். தமிழ் முனிவன் வாழுமலை என்று குறிப்பிடுபவர் குமரகுருபரர், அகத்தியன் என்பான் ஓதி வளர்க்க வளர்ந்தேன் என்று குறிப்பிடுபவர் பாரதியார்.